அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக திருக்குர்ஆனில் நமக்கு தெரியும் 114 அத்தியாயங்கள் சூறா இருக்கின்றது. 30 பாகங்கள் இருக்கின்றது. 30 ஜூஸ்கள் இருக்கின்றது. வசனம் என்று பார்த்தால் 6000க்கும் அதிகமான வசனங்கள், 6200 சொர்க்கம் வசனங்கள் என்று சில அறிவிப்புகள் இருக்கின்றது. வேறு சில இருப்பில் அதைவிட கூடுதலாக அல்லது கொஞ்சம் குறைவாக இப்படி இருக்கின்றது. எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய வசனம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகின்றோம். எவ்வளவு தேவையான வசனம் என்றால், உங்களுடைய ரிஸ்க் உலகத்துடைய எங்கிருந்தாலும் அப்படியே இழுத்துட்டு வந்துடும் அந்த வசனம். அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி உண்டான வாழ்க்கையும் உங்களுக்கு இருந்தால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி வாழ்க்கையும் உங்களுக்கு கூடியிருந்தால், உங்களுக்கான உங்களுக்கு உலகத்தில் எந்த மூலை இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழுத்து கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்த்து விடுவான். அந்த வசனம் அதை எப்படி ஓதும் என்பது தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக இறுதி வரை பாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். 28வது ஜுஸு கது சமி அல்லாஹ் என்ற சூறா இருக்கின்றது. அது ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. சூரத்து தலாக் என்ற சூறா அத்தியாயம். அது சொல்லக்கூடிய வசனம்தான். அந்த வசனத்துடைய சிறப்பை முதலில் தெரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு அந்த வசனத்தை சொல்லித் தருகின்றேன். சையதுனா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வசனத்தை பற்றி சொன்னார்கள். இந்த வசனத்தை மக்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. சொன்னான், இந்த வசனத்தை மக்கள் எடுத்துக்கொள்வையானால் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒத்த வசனம் போதும். முஸ்னத் அஹ்மத் இந்த ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நூலில் இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட வசனத்தை 10 சொன்னார்கள். ஜனங்கள் எல்லாம் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டா போதும், அவனுக்கு இதுவே போதும். மொத்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான். ஆனால் அந்த மொத்த குர்ஆனிலிருந்து ஒரு வசனம் போதும், அவனுக்கு போதும்னா என்னெல்லாம் போதும்? உலகத்துக்கும் போதும், ஆகிரத்துக்கும் போதும். அப்படி இந்த இரண்டுக்குமே இந்த அத்தியாயம் அந்த வசனம் போதுமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சையதுனா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்னஹா அஸ்ர ஆயத்தின் ஃபில் குர்ஆனின், கண்ணியத்துக்குரிய குர்ஆனின் விரைவான ஆயத். அதாவது இந்த ஆயத்தை ஓதி நம் தேவையை கேட்டால் அவ்வளோ சீக்கிரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். சந்தோஷத்தை இழுத்து வரக்கூடிய, நமக்கான ரிஸ்கை இழுத்து வரக்கூடிய மிக விரைவான ஒரு ஆயத் இருக்குமேனால் அது இந்த ஆயத் என்று ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கவனித்துக்கொள்ள வேண்டும். அப்போது நமக்கானது வேகமாக சேர்த்து சீக்கிரமாக நமக்கு பக்கம் இழுத்து தரக்கூடியது, துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் மொத்தத்துக்கும் போதுமான ஒரு வசனம். மொத்தத்துக்கும் போதும்னா நம் வாழ்க்கையில் என்ன தேவை, என்னெல்லாம் தேவை? வீடு தேவையா, அல்லது நம்முடைய தொழில் தேவையா, நம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வரணும் தேவையா, கஷ்டம் இருக்குது அதை விலகணும் தேவையா, ரிஸ்கில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நெருக்கடி இருக்கின்றது அது நம்மளை விட்டு சீக்கிரமாக வெளியே போகணும், அப்படியா தேவையா? வேறு என்ன மனக்கவலை, வேறு என்னென்ன உலகத்தில் என்னவெல்லாம் உண்டு, மொத்தத்துக்கும் போதுமான இந்த ஒரு வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன்பான சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, அந்த வசனத்தை தான் இன்று நான் சொல்லித்தரப் போகிறேன். சூரத்து தலாக் 28வது சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அன்பர்களே யோசியுங்கள், நான் சொல்லிட்டு பல தடவை சொல்லியிருக்கின்றேன். உங்கள் காணொலியில் வெறுமன திக்ரையும் துவாக்களையும் ஓதுனா மட்டும் போதாது. குறைஞ்சபட்சம் அதை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சமாவது நம்முடைய வாழ்வோடு அதை இணைத்து கொள்ள வேண்டும். அதை அப்படி நம் வாழ்க்கையை அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா அதை வெளிப்படுத்தணும். அப்போ அதை பவர்ஃபுல்லாக மாறும். அந்த துவாக்களும் திக்ரும் பவர்ஃபுல்லாக மாறும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மகத்தான ஆயத் எது என்றால், வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி.
قد جعل الله لكل شيء قدرا ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله وهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, யார் அல்லாஹ் அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் வழிகாட்டுவோம். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் காட்டி கொடுப்போம். அவர் நாடாபுரத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்போம். அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டான், அந்த இடத்திலிருந்து அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு கொண்டு வந்து சேர்ப்பான். அவர் கற்பனை கூட எண்ணி இருக்க மாட்டான், அங்கிருந்து அவருக்கு வரும். ஏன் வரும்? அவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தான். அல்லாஹ்வின் அச்சம் அவருக்கு இருக்கிறது. யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவனே போதுமானவன். அல்லாஹ்வின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறது? தொழில், வியாபாரம், வருமானம், குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள் எல்லாம் வேண்டுதான். எல்லாரும் நம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனே அவனுக்கு போதுமானதாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா காரியங்களையும் அவனே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அந்தஸ்து, ஒரு கதிரை, ஒரு நிர்ணயம் செய்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்தை ஓதணும், இந்த வசனத்தின் பிரகாரம் வாழணும், அல்லாஹ்வை பயந்து வாழணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு வாழணும். இந்த இரண்டும் தான் இம்பார்ட்டண்டான விஷயம். அல்லாஹ்வை பயப்படணும், என்ன நடந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கையாக இருக்கணும். என்ன நடந்தாலும் கஷ்டம், சோகம், துக்கம், இழப்பு எது நடந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இந்த இரண்டும் இருந்துச்சு. இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதினா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ரிஸ்க் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இழுத்து கொண்டு சேர்த்து விடுவான். அப்படி மகத்தான வசனம். இது வாய்ப்பு இருந்தால் இதை ஓதுவோம், வாழ்க்கையை அமல் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாலாபுறத்திலிருந்தும் அரியாபுரத்திலிருந்தும் நமக்கு ரிஸ்க் கொண்டு வந்து சேர்ப்பானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.